மென்மே கம் மென்மே கோ. சேக்கிலார் எழுதிய செக்கு ராமாயணம். மனிதர்கள் வருவார்கள், ஆனால் எனக்கு அழிவே இல்லை. நீ யாரு? மனுஷன் தானே. மன்னராட்சிக்காக தான் போறோம். 4 வருஷம் நான் சொன்னதை கவனிக்கல. நீங்க எடிட்டர் அதை போடுங்க. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த மன்னராட்சியை ஒழிச்சிட்டு இந்த மன்னராட்சியை கொண்டு வரோம். பட்டிமன்றம் நடத்துபவர்கள் அல்ல, எங்கும் மன்றங்களை நடத்துவோம். ஸ்டாலின் பேரை சொல்லும் போது மன்னராட்சி முதல்வர் அவர்களே தானே ஆரம்பிச்சேன். மோடி பேரை சொல்லும் போது பாசிசத்தின் முகமான மோடி அவர்களே சொல்லிருக்க வேண்டியதானே. இல்ல குஜராத் படுகொலையை செய்த மோடி அவர்களே ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாம்ல. அதுல வந்து மட்டன் ஒரு பாட்டு. என்ன அந்த பாட்டுல திரிசாவுக்கு என்ன வேலை? சும்மா கவர்ச்சிக்காக அப்படி அவங்கள ஆட வச்சு. அதுல மட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியர் பாம்பெல்லாம் உதாரணமா ஆட வச்சு நான் பேசுறேன். கர்ம கர்ம கர்ம. டேய், நியூக்ளியர் பாம்புங்கிறது இந்த சமூகத்தின் ஆகப்பெரும் சோகம்டா. அது நீ என்ன சொல்ற? அமெரிக்கா மாதிரி அணுகுண்ட வீசி ஆல் நைட்ல அவ்வளவு பேரை அலற விட்டுருவோம். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். இது ஜோசப் விஜய் அல்ல, ஜோசப் கோயபல்ஸ். பாரதி ராஜாவா பாலச்சந்திரா? சேக்கிலார் கம்பராமாயணமா? மென்மே கம் மென்மே கோ. சேக்கிலார் எழுதிய செக்கு ராமாயணம். மனப்பாடம் பண்ணிட்டு வந்து தான் பேசுறான். அதுல ஒழுங்கா ஒரு பேரை சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது ஆத்தர் பேரையே தப்பா பேசுறான். எழுதுனவங்க தப்பா எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த இல்ல, இதுக்கு தான் பட்டிமன்ற பேச்சாளரை நம்பாத, அரசியலா யாரையாவது கூட வச்சுக்கன்னா கேட்டா தானே. இல்ல 2-3 படிச்சிருப்பாப்ல. இந்த பேரு அதுவா, அந்த பேரு இதுவா. முந்தி ரொம்ப நாளா சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அம்பேத்கர் சொன்னாருன்னு ரொம்ப நாளா சொல்லி. அம்பேத்கர் மட்டுமா சொன்னாரு? ஏரியால இருக்க டீ கடை தாத்தால இருந்து எல்லாரும் சொன்னதா. எல்லாரும் பேரையும் கேளு. ஓசோன் கீழே எழுதுவாங்க தெரியுமா? அவங்க காஜிக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அது மாதிரி எல்லாத்துக்கும் கீழே. அது நம்ம பழனி பாரதி தோழர் எழுதுனது. இப்போ அந்த மாதிரி இப்போ பிடிஆர் வந்து எங்கே பேசினாலும் ஒரு கோட் சொல்லுவார். ரொம்ப அழகான ஒரு கோட்டு. அது எங்கே சொல்லப்பட்டது அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருப்பார். ஆனால் அந்த கோட்டை நான் சொல்கிறேன், ரொம்ப மனதுக்கு எனக்குமே கூட ரொம்ப நெருக்கமான ஒரு கோட். மென் மே கம் மென் மே கோ, பார்ட்டிஸ் மே அப்பியர் அண்ட் டிஸப்பியர், எம்பையர்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால், civilizations flourish and disappear. Justice Party as an organization may disappear, but the principles for which the party stands are of eternal value and will never perish. அதாவது மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், கட்சிகள் தோன்றும் மறையும், சாம்ராஜ்யங்கள் எழும் வீழும், நாகரிகங்கள் செழிக்கும் அழியும், ஆனால் நீதி கட்சி என்கின்ற இந்த கட்சியும் கூட அழிந்து போகும். அந்த கட்சி எந்த கொள்கைகளுக்காக நின்றதோ அந்த கொள்கைகள் அழியா புகழுடன் என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்றது பிடி ராஜன், தாத்தா பிடிஆர், நம்பர் 1 பிடிஆர். அவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய பொன்விழா ஆண்டில் பேசினது, அதில் அண்ணாலாம் கலந்துக்கிட்டார். இதை பிடிஆர் எங்கே போனாலும் மேற்கோள் காட்டுவார். அதை பிடிஆர் சொல்கிற தோரணையே நல்லா இருக்கும். மென்மே கம்மன் மென்மே கோ, சிவிலைசேஷன்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால், எம்பையர்ஸ் கம் டுகெதர் அண்ட் டிசால்வ், பட் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் மே டிஸப்பியர், பட் த வேல்யூஸ் இட் ஸ்டுட் ஃபார் ஆர் எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உரிய அந்த ஆங்கில தோரணையில் அவர் சொல்லுவார். அதை பார்த்துருக்கானுங்க. பொதுவாக அந்த பட்டிமன்றம் பேசுகிறவங்களாம் 4 பேரை பார்த்து அந்த மாடுலேஷன் எடுக்கிறது. அந்த மாடுலேஷன் எடுத்தால் பரவாயில்லப்பா. போடியத்துக்கு கீழே டேபிள் போட்டால் அது அருள்மொழி அம்மா சொன்ன பஞ்சையே திருப்பி சொல்ல. நம்ம மேடையில் இருந்தோம், அருள்மொழி அம்மா அதை சொல்லும் போது நம்ம மேடையில் இருந்தோம். அதை சாட்சியில் பார்த்துருப்பாப்புல போல இருக்கு. அது அருள்மொழி அம்மா இல்லை, இப்போ நமக்குமே சில நேரங்களில் போடியை ரொம்ப உயரமாக போட்டாங்கன்னா கீழே வந்து ஒரு டெஸ்க் ஒன்று வச்சு நம்ம உயர்த்தி நிற்போம். இப்போ அருள்மொழி அம்மா அதை ஒரு உதாரணமாக எடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுதான் சமூக நீதிக்கான உதாரணம், இயலாதவர்களை கைதூக்கி விடுவது அப்படின்றத உதாரணமாக சொன்னாங்க. இன்னைக்கு நான் இன்னும் பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கு நிற்கிற ஸ்டூல் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கட்சி தலைவர்ல இருந்து ஆதவர்ஜுனா வரைக்கும் ஆரம்பிச்சதை விட்டுட்டோமே. அதை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கவிதை ஒன்று சொன்னாரு. கவிதையில் திருக்குறள் சொன்னார். திருக்குறளுக்கு முன்னாடி men may come and men may go, but I will go on forever. ஆமா, மனிதர்கள் வருவார்கள், ஆனால் எனக்கு அழிவே இல்லை. நீ யாரு? நீ யாரு? மனுஷன் தானே. உனக்கு என்ன வேணும்? நீ என்ன வேற அதிசய பிறவியா? நாங்க உத்தம வில்லன் போல். நீங்களும் மனுஷன் தானப்பா. உங்க மேடையில உங்க அதை வில்லியம் பிளேக் எழுதினாருன்ட்டாங்க.
அதான் சொல்றேன். லார்ட் டெனிசன் ஆமா, பிரபு அவர் சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மன்னர் அவரு ஏதோ லார்டுனா பிரபு, அப்ப லண்டன்காரரா இருப்பாரு. அந்த அந்த மன்னராட்சி இருக்கலாமா? அதை விடுங்க, வேலுநாச்சியார் அவங்களும் மன்னர் தான். வேலுநாச்சியார் எதுக்கு போராடினாங்க சொல்லுங்க? மன்னராட்சிக்காக தான் போறாங்க. வாரிசு உரிமை கூடாதுன்னு பிரிட்டிஷ் சொன்னது இல்ல, எங்களுக்கு மன்னராட்சி மரபுப்படி எங்கள் வழக்கப்படி இது உரிமை உண்டு அப்படின்னு. ராணி ஜான்சி ராணி எதுக்கு போராடினாங்க? மன்னராட்சி முறையில் வந்து வாரிசு இல்லை, ஆண் வாரிசு இல்லை, அல்லது மன்னர் இறந்துட்டாரு அப்படின்னா அதை பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ணிருந்தாங்க, அவங்க போராடினாங்க. அதே தான் இவங்களும் போராடுறாங்க, மன்னராட்சிக்காக தான் போராடுறாங்க. அதை வச்சு நான் சொன்னதை கவனிக்கல நீங்க. எடிட்டர் அதை போடுங்க. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த மன்னராட்சியை ஒழிச்சிட்டு இந்த மன்னராட்சியை கொண்டு வரோம். இவனுக்கு தெரிஞ்சு பேசுறானுங்களா தெரியாம? டேய், இதெல்லாம் நாங்க பண்ண வேண்டிய வேலைடா, நீங்களே உங்களை கலாச்சிக்கிட்டா நாங்க என்னடா பண்றது? முழுக்க முழுக்க நகைச்சுவை கூடாரமாக அந்த மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு டுபாகோர் தன்மையோடு நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த பட்டியல், உணவு பட்டியலே ஒரு உதாரணம். சைவ, இது எனக்கு என்னவோ இந்த மாதம்பட்டி பைய மாதிரி தான் தோணுது அந்த மெனுவை கேட்கும் போதே. இந்த யூடியூப்ல போனாதான் நம்மளை படுத்தி எடுக்கிறானுங்க. சைவ மீன் குழம்பு, இந்த குக்குடுக்கு போனோம்னீங்களே, லெட்ஸ் மேக் பன்னீர் பட்டர் மசாலா வித்தவுட் பன்னீர் அப்படின்னு அக்கா வருவாங்க. எதுக்குடா வித்தவுட்? பன்னீரே தின்னுட்டு போறேன்டா. அதுவாது இல்லாததுக்கு செய்யறது. நீ ஒண்ணு சைவத்துல போடு, வாழைக்காய் குழம்புன்னு போடுறதுக்கு கூச்சமா இருக்கு, சைவ மீன் குழம்புன்னு போடுற வெக்கமா இல்லை? அதை நியாயப்படுத்தி வேற தொண்டர்களும் நிர்வாகிகளும் சைவம் தான் கேட்கிறார்கள், அதனால் நான் அந்த சைவத்தை பெரும்பான்மையாகப்படுகிறேன். நீ நான்வெஜ் போட்டு பாரு, போட்டாங்கன்னா எல்லாரும் தான் சாப்பிடுவோம். அது என்ன நீ தான் மாற்றான்னு சொல்ற, சமூக நீதிங்கிற, எல்லாம் தான் பேசுற, போட வேண்டியதானே நான்வெஜ். எல்லாரும் திமுக அதிமுக தான் நான்வெஜ் தான் போடுறாங்க அவங்க கட்சி பொதுக்குழு. இன்னைக்கு சமய கட்டுக்குள்ள இன்னைக்கு டைனிங் ஹாலுக்குள்ள கேமராவெல்லாம் உடல போல வீட்டுல வந்துட்டாங்க பக்கத்துல ஒரு பெண்கள் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டாருன்னு உட்காந்துட்டாங்க போடணும். ஏன்னா இவரும் உட்கார்றாருன்றதுனால சேரு. ஆமா, இல்லைன்னா போன தடவை மாதிரி நின்றுகிட்டு சாப்பிட்றதுதான். இல்ல இந்த தடவை அளவிடப்பட்ட 2000 பேரு, அதனால கரெக்டா அந்த 2000 சேர் மட்டும் போட்டு ஐடி கார்டு உள்ள இருக்கிறவங்களை மட்டும் உள்ள விட்டுட்டு மீதி பூரா வெளியில விட்டதுனால அப்படி ஒரு லைனுக்குள்ள அதை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ கமிங் டு த பாயிண்ட், அவர் பேசுனது, அந்த ஆதவர்ஜுன் பேசுனதுல வந்து எல்லாமே தப்பு. அது ஏதாவது ஒன்று உருட்டி அடைஞ்சு ஏதாவது ஒரு லாஜிக்கா பேசியிருக்கிறாப்லன்னு எதையாவது எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா, பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவால் வாங்கப்பட்ட வரலாறு என்னன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், விஜய்க்கு நல்லாவே தெரியும். அவருக்கு போயஸ் கார்டன் வாசல்ல அவர் கண்ணு முன்னாடிலாம் வந்து போகும், முன்னாடி உட்காந்துருந்தாரு அவங்க அப்பா, அவருக்கு தெரியும் எத்தனை நாள் அப்பாயின்மெண்ட்டுக்காக நின்னாருன்னு. அவரை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா வந்து ஒரு சூப்பர் பவர் லீடர், என்னென்னமோலாம் டயலாக் சொன்னாரு, ஒரிஜினல் லீடரா அவங்க, இதெல்லாம் டயலாக் விஜயை வச்சுக்கிட்டே கேவலமா இருக்கு கேட்கறதுக்கு. அப்புறம் கூட இருக்கிறவங்க கலைஞர் குடும்ப ஆட்சி நடத்தினாரா, ஜெயலலிதா உன்னதமான ஆட்சி. அதை டி குன்காட்ட கேட்டா தெரியும் எவ்வளவு உன்னதமா. ஏ குமாரசாமி, எம்ஜிஆரா இவரு, ஜெயலலிதாவா இவரு, மீண்டும் மீண்டும் விஜய்ங்கிற நபர் எவ்வளவு தூரம் அரசியல் புரிதலற்ற ஒரு ஒரு பண்ணையாரா இருக்கிறாருன்றதுக்கு இதெல்லாம் நார்சிஸ்ட். என்ன கேவலமான சிந்தனை பாருங்களேன். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமா இருக்கிறது அப்படின்னா, முதல்ல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எப்படி இருந்தாங்கன்றதே இவங்களுக்கு புரியல. அவங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணது, கட்சி வேலைகள் பார்த்தது, எதுவுமே இல்லாம கடைசி 2 மாசத்துல தேர்தல் வேலை பார்த்துக்கலான்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இதுக்கு பேர் வெக்கமே இல்லாம நான் சொல்றாப்ல, கடைசி 2 மாசத்துல தேர்தல் வளர்ந்து கொட்ட போட்ட கட்சியே வருஷம் பூரா தேர்தல் வேலை பார்த்துக்கல. அவங்க ஜெயலலிதா கொடநாட்டுல சிடி ஈடின்னு எல்லாம் போட்டு பக்காவா வச்சிருப்பாங்க. பண்றியா இல்லையா அப்படின்னா வேற நடக்கும். நீ என்ன வச்சிருக்க, உன் சிடியை தான் ஐடி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. எதுவுமே இல்லாம வந்து நின்றுகிட்டு பேசுறது. இன்னொன்னு, இந்த தாவேகா விசஸ் திமுக, அதுதான் இந்த 2026 அரசியல்ங்கிறது முற்றிலும் கேவலமான, அருவருப்பான, குறுக்க கௌசிக் வந்தா மாதிரியான நகைச்சுவை காமெடி உரையாடல் அது. தமிழ்நாட்டில் பிஜேபி எவ்வளவு குரூர முகத்தை தமிழ்நாட்டுக்கு எதிராக காட்டிக்கிட்டு இருக்குன்றத மேடை போட்டு லிட்டரலாக தமிழ்நாடு முழுக்க செய்தியாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமாக மாறி இருக்கு. மத்தியில் ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு பிஜேபி இவ்வளோ மோசமான வேலைகளை தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணுது. அதை எதிர்த்து இந்த அரசியல் களத்தை கூர்மைப்படுத்தணும்னு ஒரு பக்கம் முற்போக்காளர்கள் எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு வந்து நின்னா உன்னைய காமெடி பண்ணையாருன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? குறுக்க நான் தாவேகா விசஸ் திமுக, நீ எதிராக நிற்கிறதுக்கு என்ன ராஜா பண்ண? இதைத்தான் நாம் தமிழர் இத்தனை வருஷமா சொன்னான்.
நான் மான தமிழரா மராத்திய தமிழரா? நம்ம தோழர் கேப்ரியல் எடுத்த பேட்டி ஒண்ணு இருக்கு, அதான் மானத்தமிழரா மராட்டியனான்னு கேட்போம். இப்ப திமுகவுக்கு ரஜினி வந்துட்டா அரசியல் அவுட்டு, அதிமுக ஏற்கனவே அவுட்டு, இனி 2 பேர் தான் இருக்கும், ஒன்னு ரஜினிகாந்த் இன்னொன்னு சீமான். ரஜினி வந்தாருன்னா நாங்க முன் வைப்போம் என்ன, மான தமிழரா மராட்டியரா அப்படின்னு முன் வைப்போம். அப்ப ரஜினி அடி நான் தமிழர் நான் தமிழர் நான் தமிழர் NON நான் தமிழர், அப்ப நாங்க அப்படின்னு வந்துரும். அவ்வளவுதான். அது பைத்தியம் பாது. காணும் காலங்கள் கரைந்தோடு மேகங்கள். அதே வேலையை விஜய் வந்து மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு கோஷம் போட்டு போறாப்புல. நீங்க முதல்ல உங்க கட்சி திமுகவுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா உங்களை நம்பி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள்னு ஒரு நாளை சொல்லணும். அது எதுவுமே இல்லாம லிட்டரலா ஆதவர்ஜுனா உட்காந்து கெஞ்சுறாரு. இத்தனை நாளா எடப்பாடி பழனிசாமி எப்படி அறிவாலயத்து வாசல்ல நின்று கெஞ்சி கூட்டணி எங்க கிட்ட வாங்கலையே, திமுக கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னு சித்தப்பா தேவடு காத்த மாதிரி இவர் வந்து உட்காந்துக்கிட்டு விசிகா நான் உங்ககிட்ட பேசுறேன், ப்ளீஸ் ஓபன் த டோர். சிபிஐ, அதுக்கு சிபிஐ கிடையாது, சிபிஐ டோரை தட்டுறேன் தரங்க, உங்களை எப்படி ஏமாத்துறாங்க தெரியுமா, சிபிஎம் உங்களை எப்படி ஏமாத்துறாங்க தெரியுமா. சரி, உங்க மாமனார் போய் அந்த சிபிஐக்கு எதிராக நின்ன மம்தாவுக்கு தானே ஃபண்ட் கொடுத்துட்டு வந்தாரு. ஆமா, அவர் அதுக்கு மட்டுமா கொடுத்தாரு, அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு இங்க உட்காந்துக்கிட்டு பிஜேபி எதிர்ப்பு பேசுறாரு, மாமனார் கொண்டு போய் பிஜேபிக்கு காசு கொடுக்குறாரு. இங்க உட்காந்து திமுக அவர் திமுக கொண்டு போய் காசு கொடுக்குறாரு. யாரு பாஸ் நீங்க முதல்ல ஒன்னா ஒரு இடத்துல நில்லுங்க பாஸ். அடுத்தவங்க குடும்பத்தை கையை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்களா இந்த தமிழ் சமூகம்? வேற ஊர்ல அரசியல் பண்றதா நினைச்சு பண்ணக்கூடாது. மேடையில ஏறுறவங்க யூடியூப்ல 2 பேர் கத்துறாங்க, யூடியூப்ல 20 பேர் திட்டுறாங்க. எங்களுக்கு பதில் சொல்லி என் பாஸ் நேரத்தை நம்ம கட்சி எதிர்த்து யாருக்கிட்ட நீங்க சண்டை போடுறீங்க? என்ன பால்வாடி பண்ணாருன்னு உங்களை சொல்றாங்க. வெங்கட்ராமன் ஏறி பால்வாடி மேட்டர் மறுபடியும் ரீகால் பண்ணி விட்டான். அது அப்ப நம்ம சொல்ற வார்த்தை ஒன்னொன்னு மண்டைக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கு போல. பால்வாடி குழந்தைகள் விமர்சிக்கிறார்கள். யாரு? உங்க அண்ணன் தானே. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பண்ணையார பயன்படுத்தினாங்க, அதுக்கு அடுத்து நம்ம சொன்ன பால்வாடியை பயன்படுத்திட்டாங்க, அடுத்து ஊறுகாய் அளவு மூளை இல்லாத பட்டிமன்றம். இனிமே எங்களை பார்த்தால் என்ன பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரி தெரிகிறதா? நாங்கள் பட்டிமன்றம் நடத்துபவர்கள் அல்ல, எதிரிகளை எங்கும் மன்றங்களை நடத்துவோம். போடுறான் வெளியே போடுறான், சாம் அசத்ரா ஸ்கிரிப்ட் நான் தரேன், அண்ணன் எடுத்துக்கடா. ஒரு கோமாளி கூட்டத்தை வச்சு ஒரு இந்த வெங்கட்ராம முந்தின நாள் ட்வீட் போடுறாரு. தெங்கச்சி சாமிநாதன் செத்துட்டாருன்னு நினைச்சேன். அவர் வந்து நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாசிக்கிறது என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி முந்தா நேற்று ட்வீட் போட்டிருக்காப்ல. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், 6 மணிக்கு எந்திரிச்சா கோழி கூவும்னு பார்த்தா சேவை கூவிக்கிட்டு இருக்கு. இவங்க பூரா நம்மளை ஏமாத்திட்டாங்க போல. கிண்டல் வந்து உங்களுடைய பாடி லாங்குவேஜை கிண்டல் பண்றதா நினைச்சுக்காதீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து அபத்தமா இருக்குது. இப்போ ஐயாத்துறைன்னு முதல்வர் ஸ்டாலினுக்கு பேர் வைக்கிறதா இருந்தாங்க. அந்த நேரத்தில் புரட்சியாளர் ஸ்டாலினுடைய மரணம் கேள்விப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அவரோட பையனுக்கு வந்து ஸ்டாலின்னு பேர் வச்சுட்டாரு. அதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஐயாத்துறைன்ற பேரும் கௌரவமான பேர் தான். நீ நியாயமானா இருந்தா யோக்கியமானா இருந்தா ஸ்டாலின்ற பேரை சொல்லி விமர்சிக்கிறதுக்கு உனக்கு தில்லு இருக்கணும், திராணி இருக்கணும். அது எதுவுமே இல்லை. இப்போ விஜய்க்கு வந்து 1000 பேர் வச்சிருக்கிறானுங்க. அதெல்லாம் சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் அல்லது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது விமர்சனம் வச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? முதல்ல எஸ்ஏசிட்ட கேட்டு இப்போ சொன்ன பேரெல்லாம் வைப்போமா? அவரோடு நடித்த நடிகர்கள், சக நடிகர்கள், நடிகைகள் அவருக்கு வைத்திருந்த பட்டப்பேர்கள் எல்லாம் வச்சு சொன்னால் நல்லா இருக்குமா? இந்த பேர் தான் அவருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது, அதனால் இதை வைக்கலான்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அப்போ அந்த பேரை வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி 1-4 தடவை யோசிக்கணும். இது சங்கி, அல்டிமேட் சங்கி செய்கிற வேலை. நீங்கள் சங்கி ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தால் மூளை அப்படி தான் வேலை செய்யும். அது ஒரு பக்கம். இப்போ இந்த ஆதவர்ஜுனா பேசுனது, புஷி ஆனந்த் பேசுனது, இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது உண்மையிலேயே பொதுக்குழுவில் பேச வேண்டிய விஷயங்களை பேசினாங்களா? கிடையாது. ஆதவர்ஜுனாவை தாண்டி புஷி ஆனந்த் ஒரே ஒரு இடத்துல பொதுக்குழுவில் பேசுவது போல ஒன்று மட்டும் பேசினார். அதுவும் இயலாமையை பேசிவிட்டாப்புல. கட்சியில் இன்னும் பூத்து கமிட்டிக்கு ஆள் போடாமல் இருக்கீங்க, 2 டிஜிட்டில் கூட 55,000 பேர் நம்ம போட்டுட்டோம்னு சொல்லி கட் பண்ண உடனே பல மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்னும் 2 டிஜிட்டில் கூட நீங்கள் போடாமல் இருக்கீங்க அப்படின்னாப்புல. உண்மையிலேயே ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி கட்சி வேலை பார்க்கணுங்கிறதுக்காக நடத்த வேண்டிய ஒரு மீட்டிங்கை காமெடி கூத்தாக்கி ஊருக்கெல்லாம் நான் விளம்பரப்படுத்தி பேர் சொல்கிறேன் பாரு, என்னைய பார்த்து நீ பேர் சொல்லுவியான்னு கேட்டில்ல, இந்த சொல்கிறேன் பாரு பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவன் பூரா கை தட்டுறான். எதுக்குடா கை தட்டுற? விஜய் பேர் சொன்னா கை தட்டணும், ஸ்டாலின் பேர் சொன்னா ஏன்டா கை தட்டுற? ஒருவேளை பொதுக்கூட்டத்துக்கு போறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. சுண்டமாட்டி கூட்டம்ட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பொதுவா பேரை சொல்லி பாஸ் விட்டா கை தட்டுறதுன்றது வழக்கம்.
பாம் அசத்துங்க. அந்த இயல்புல இருந்து வந்து பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அது ஒரு பக்கம். மோடி அவர்கள் பேரு, ஸ்டாலின் பேரை சொல்லும் போது மன்னராட்சி முதல்வர் அவர்கள் தானே ஆரம்பிச்சேன். மோடி பேரை சொல்லும் போது பாசிசத்தின் முகமான மோடி அவர்களே சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்ல குஜராத் படுகொலையை செய்த மோடி அவர்களே ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம்ல. ராஜநீதி காத்த மோடி அவர்களே. லூசிபர் படத்துல மோகன்லாலே அரசங்கிம்பாங்க. நேத்து பார்த்தேன் லூசிபர் 2. அவன் கோத்ரா கலவரத்தை எப்படி திட்டமிட்டு நடத்தினாங்க, அதுல சங்கிகள் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டினாங்க, அதை தாண்டி எப்படி இஸ்லாமியர்கள் அங்க இன்னைக்கு உறுதியா இருக்கணும்ன்ற மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துற மாதிரி சங்கி என்று வர்ணிக்கப்படுகின்ற மோகன்லால் பேசுகின்ற ஒரு அரசியலை கூட நீ பேசல. சிவன் பேசிட்டாரு, சக்தி இன்னும் வாய மூடிக்கிட்டே இருக்கு. சிவனும் சக்தி உங்க அப்பா மோகன்லால் பேசிட்டாரு, இன்னும் உருட்டிக்கிட்டு இருக்க நீ. அவர் என்னடான்னா மோடி பேரை சொல்லும் போது ஒரு பாசிச முகம், அவர் இந்த மாதிரி சர்வாதிகார வேலைகளை பார்க்குறாருன்னு சொல்றதை விட்டுட்டு மோடின்ற பேரை நான் சொன்னதுக்கே எனக்கு நீங்க பட்டம் கொடுக்கணும், எனக்கு எல்லாரும் கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டுட்டு கடைசியா லிட்டரலா கெஞ்சிராப்லங்க, தயவு செஞ்சு அது என்ன வார்த்தை ஏதோ பார்த்து செய்யுங்களே. இதை கேட்கறதுக்காக நீ சூப்பர் ஸ்டார் வேற டிமாண்ட். அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியுது புரியுது. அது இந்த சின்ன பிள்ளைங்கள்ல வந்து பா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், திடீர்னு அம்மா அப்படின்னு சொல்லி பரவாயில்ல பிள்ளை பேர் சொல்லிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி இப்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இப்ப தலைவர்கள்னு நினைத்தா இது பூரா தலைப்பரட்டையா வந்து நிக்குது. தலைப்பரட்டைனா தெரியும்ல, நம்ம சின்ன பிள்ளைங்க மீன் பிடிக்கும் போது மீன் அதாவது மீனை பிடிக்க முடியாது, கஷ்டம். இந்த தலைப்பரட்டையை டப்புன்னு தூக்கிடலாம். அப்படி தலைப்பரட்டை கை நிறைய வந்துட்டு மீன் இல்லை, அது தவக்கலை குஞ்சு. இது ஒண்ணு. அப்புறம் மேடையில பூரா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முன்னாடி வந்து பெண்களை ஏற்றி அவங்க மூலமாவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வச்சுட்டு அதுக்கு பிறகு இவர் மேல ஏறி நின்றுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறது அப்படிங்கிறத கொண்டு வந்தாப்புல. நம்ம கேள்வி என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது எந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்றீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைப்பது சரி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டும் போது இந்த தரவின் அடிப்படையில் நான் வச்சேன் அப்படின்னு சொல்றது தான் சரியா இருக்க முடியும். அப்படி என்ன தரவு கையில் வச்சிருக்கிறீங்க? நாம வந்து NCRB-னுடைய 2020 அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக கொடுக்கப்பட்ட தரவையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலேயே பாதுகாப்பான பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலத்தின் பட்டியல்ல தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. சொல்லுது கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா 3 மாநிலங்களை சொல்லுவாங்க. நாகாலாந்து சொல்லுவாங்க, சிக்கிம் சொல்லுவாங்க, தமிழ்நாடு சொல்லுவாங்க. நாகாலாந்து சிக்கிமும் மக்கள் தொகையை எடுத்துக்கிறணும். நாகாலாந்துக்கு வெறும் 22 லட்சம். நம்ம தமிழ்நாடு அப்படியா? அப்ப நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலத்தின் முதல் இடத்தில் இருக்கிறது. பெரிய மாநிலங்கள்ல இத சொல்றதுல உனக்கு கூச்சம். இது வெளியில தெரிய விடாம பாத்துக்கிறதுல சங்கிக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். ஆனானப்பட்ட ரங்கராஜ் பாண்டேவே ஒத்துக்கிட்டாப்ல. ஒட்டுமொத்த இந்தியாவையும் கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலங்கள்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 5 மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்னு. அவர் பேர் என்ன, பேராசிரியர்னு போட்டுக்குருவாரு ஒருத்தர், ராவணா சிஎன்னா. அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது கேள்வியா இவர் ரங்கராஜ் பாண்டேவே வச்ச வீடியோவே இருக்கு. அப்ப பாஜகவே ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். அதை விட்டுட்டு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு நீ சொல்றனா என்ன டேட்டாவின் அடிப்படையில் சொல்ற? ஏன்னா திரைத்துறையில இருந்து நிறைய பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப இவர ஒரு நடிகர், அரசியல் தலைவர்னு மதிச்சு நிறைய பேர் போன் பண்ணிருப்பாங்க. அண்ணா அந்த மாதிரி காஸ்டிங்ன்ற பேர்ல அந்த மாதிரி நடக்குதுன்னா, இந்த மாதிரி வந்து மீட்டு குற்றச்சாட்டுகள் மாதிரி நிறைய இருக்குதுங்கன்னா நீங்க பார்த்து பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உன் துறையில இருக்கக்கூடிய பிரச்சனையை உன் துறையில இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரா இருக்கு நீயே தீர்த்து வைக்க முடியல, உனக்கே அந்த துப்பு இல்லைன்னு திருப்பி கேட்க மாட்டாங்க. அது குறித்து நீ ஏதாவது ஒரு தடவை ஒரு ட்வீட், ஒரு குரல் எழுப்பியிருப்பியா? அதுக்கு எதிராக வேணா பண்ணுவாரு. என்னன்னு இப்ப கடைசியா கோட்டா, ஆமா கோட்டு, அதுல வந்து மட்டன் ஒரு பாட்டு. என்ன அந்த பாட்டுல திரிசாவுக்கு என்ன வேலை? சும்மா கவர்ச்சிக்காக அப்படி அவங்கள ஆட வச்சு. அதுல மட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சினிமான்னு நீ சொல்லுவ, சரி சொல்லிட்டு போ. சினிமாவுக்குள்ள பெண்கள் எப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ண அப்படின்னா அதைத்தானே நடிகர்கள் ரசிகர்கள் பாக்குறாங்க. இல்லைங்க, சமூக கூட்டுறாங்க. இப்ப தாவேகா நிர்வாகிகள் பாலியல் அத்துமீறல்னு கைது செய்யப்பட்டாங்க. அதனால தாவேகாவே பாலியல் கூடாரம்னு நம்ம சொல்றது. விஜய் தான் தொண்டர்களை ஏவி விட்டார். அப்படி சொல்ல முடியுமா? பாஜகவை அப்படி சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம் அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைமையே திட்டமிட்டு பாலியல் அத்துமீறல் பண்றவனுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்து வைக்கிறான். அவனை பூரா பாதுகாக்கிறதுக்கு, கேஸ் வராம பாதுகாக்கிறதுக்கு வந்து நிக்கிறான். இன்னும் பாலியல் அத்துமீறல் செய்த நபர்களுக்காக தேசிய கொடியை கையில ஏற்றிக்கிட்டு பாஜக எம்எல்ஏ உட்பட
போராட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு திறந்து வந்து நிற்கிறான். பாலியல் அத்துமீறல் செய்து பச்சை படுகொலைகளை செய்த ஒரு கும்பலை சாதியின் அடிப்படையில் நல்லவன்னு சொல்லி வெளியிட்ட நீதிமன்றத்திற்கு ஆதரவா அந்த நபர்களை பூராத்தையும் ஆரத்தி எடுத்து வரவேற்ற பாஜக கும்பல் நம்மளுக்கு தெரியும். ஏங்க இந்த உள்துறை அமைச்சர் இந்த பிரதமர் மேலே ஒரு பெண்ணை இருக்கு. தீஸ்தா செத்தல்வாத்து அவங்களுடைய போராட்டத்தை அவங்களை எப்படி ஒடுக்குவதற்காக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கி கொடுத்தாங்கன்னு வாழும் உதாரணமா அவங்க எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. தீஸ்தாவா அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. தெரியுற மாதிரி ஏதாச்சும். பிரகாஷ்ராஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை சுட்டு கொண்டாங்களே அவங்களாவது தெரியுமா? அவங்க பேராச்சு தெரியுமா உனக்கு? அது தெரியாதுல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழலை ஒட்டுமொத்த இந்திய அளவுல பாஜக எங்க வச்சிருக்குன்றத சொல்ல திராணியற்ற ஒரு கேவலமான அருவருப்பான வேலையை திமுக பக்கம் திருப்புற. மணிப்பூர்னு ஒரு பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. சிக்கிம், நாகாலாந்துலாம் பாதுகாப்பான மாநிலங்கள் பெண்களுக்குன்னு NCRB கொடுத்த ரிப்போர்ட் இருக்கு. அந்த மாநிலங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்ப நடந்திருக்கு. மணிப்பூர்ல 7 சிஸ்டர்ஸ்ல தான் நடந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்த்து கேள்வி கேட்டுச்சு. மோடி அது குறித்து வாயே திறக்கலன்ற குற்றச்சாட்டு இருக்கு. உண்மையிலேயே நியாயமானா இருந்தா, யோக்கியமானா இருந்தா, உண்மையிலேயே பெண்களுக்கான அண்ணனா நீங்க இருந்திருந்தா அங்கெல்லாம் கேள்வி கேட்கணும். அதுதானே நியாயம். அது எதுவுமே இல்லாம புள்ளி விவரங்கள் அடிப்படையிலையும் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்குன்னு சொன்னதற்கு பிறகு நீ சொல்லலன்னா அவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியும் இல்லைன்றா. இது வந்து சரி பிஜேபி கொடுத்துருச்சு, அது ஏதோ உங்க ஜோடிச்சு கேட்கறதுக்காக கொடுத்தாங்க. ஏன்டா அவன் ஆளக்கூடிய கட்சியவே வந்து அவன் பாசிட்டிவா கொடுக்காம திமுகவை கொடுக்குற அளவுக்கான இருக்கான். அதை விட்டுரு. நான் பிரைவேட்டா எடுத்த நிறுவனங்கள் 2023 ஜனவரியில வந்த புள்ளி விவரத்தை சொல்றேன். இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் அப்படின்ற பட்டியல் எடுத்து மெட்ரோ சிட்டிஸா எடுத்துக்கப்ப சென்னை தான் நம்பர் 1 இருக்கு. முதல் 10 மாவட்டங்கள் பட்டியல்ல கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை இருக்கு, 2வது இடத்துல மும்பை இருக்கு, கொல்கத்தா இருக்கு, டெல்லி இருக்கு, 4வது இடத்துக்கு வரைக்கும். அதாவது தமிழ்நாட்டின் வடக்கு, தமிழ்நாட்டின் மேற்கு, தமிழ்நாட்டின் தெற்குன்னு பகுதிக்கு ஒரு நகரம் இருக்கு. அதுதான் அது வளர்ந்த நகரங்கள்னு பட்டியல் எடுத்தா இந்த 3 தான். அந்த 3மே முதல் 10ல வந்து நிக்குது. இந்திய அளவுல தனியார் நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு CNN நியூஸ் 18ல அது சேர்ந்து எடுத்த ரிசல்ட்டாவே இருக்கு. வேணுன்றவங்க தேடி போய் படிங்க. பாதுகாப்பு அற்ற மாநிலங்கள் அப்படின்ற பட்டியல்ல இருக்கக்கூடிய அர்பன் மாவட்டங்கள், மறுபடியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறக்கூடிய நகரங்கள் அப்படிங்கிற பட்டியல்ல டெல்லி முதலிடத்துல இருக்கு, 2வது நொய்டா இருக்கு, 3வது குர்கான் இருக்கு. முதல் 10 இடங்கள்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நகரங்கள் கூட இல்லை. ஒட்டுமொத்த உலக அளவில் டெல்லி பாதுகாப்பற்ற மாநிலமாக, நகரமாக 72வது இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்த உலக அளவுல. நீ அங்க கேள்வி கேட்கறத விட்டுட்டு தமிழ்நாடு கேள்வி கேட்கிறன்னா உன் நோக்கம் என்ன? தமிழ்நாடு பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பான சூழலையும் சுய முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுப்பதற்கு போன தேர்தலிலிருந்து அடுத்த தேர்தலுக்குள்ள பல மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கு. பொறுக்க முடியாத சங்கி, வெளியில சங்கின்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்ட நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற கான்ஸ்பிரசியை உருவாக்கி சட்டமன்றத்தில் பாஜக வேட்பாளர், அவங்க பேர் என்ன, MLA சரஸ்வதி பேசுறதும், அதை ஒட்டி அப்படியே வானதி சீனிவாசன் வெளியில பேசுறதும், அண்ணாமலை பேசுறதும், தேசிய அளவில் மோடி அமித்ஷா கும்பல் பேசுறதும், அதை அப்படியே கட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி பட்டிமன்றத்தில் இருக்கிறவன் திருடி பேசுற மாதிரி நீ நீங்க பேசுறதோ, இது என்ன நாடகமா? அரசியல் பாசு என்ன தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு பாதுகாப்பற்றதா இருக்குன்னு சொல்ல திராணியற்ற நீங்கள் பேசுவதற்கே தகுதியற்றவர்கள். இதுதான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். இல்லைன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போல தமிழ்நாட்டில் அப்படி நினச்சிக்குவான். குற்றம் எல்லா இடத்துலையும் நடக்குது. குற்றமே நடக்கலையான்னு கேட்டால் இல்லை, அது சமூகத்தின் பொறுப்பு. ஆண்கள் பெண்கள் குறித்தான பார்வையை என்னவா வச்சிருக்கிறான், இங்க இருக்கக்கூடிய பாலியல் கல்வி எப்படி இருக்கு, பெண்களை பார்க்கக்கூடிய விதம் என்னவா இருக்குன்ற சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை அந்த குற்றம் நடந்ததற்கு பிறகு அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னா நீ வைக்கிற விமர்சனம் சரின்னு சொல்லலாம். நடவடிக்கை எல்லாம் ஒரு அரசு எடுக்குமா? அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நீ ஒரு வேலையை பார்ப்பியன்னா அப்போ உன்னை என்னன்னு சொல்லுவாங்க? இதுல எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஓட்டெல்லாம் விழுந்துருமா? சரி, அந்த ரசிகர் மன்ற ஷோவுக்கு போகிறேன்ற பேரில் 1000 ரூபா அப்பா பாக்கெட்டில் அடிச்சுட்டு போனது, அடித்து பிடிங்கிட்டு போனது, பால் ஊற்ற போகிறேன்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மாவை கரைச்சிட்டு ஓடினது, வீட்டில் இருக்கக்கூடிய ஆவின் பால் பாக்கெட்டை திருடிட்டு ஓடினது, இதுல எல்லாம் ஏற்கனவே உன் பேரில் கடுப்பிலையில் இருக்கானுங்க. இதெல்லாம் நீயும் பண்ணிடல, நானும் பண்ண. எங்கள் வீட்டில் அப்படி ஒருபோதும் நடக்காது. நாங்கள் குடும்பத்தோடு விஜய் ரசிப்போம். ஏன் அப்படின்னா விஜய் நடிக்கிற படங்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி விஜய் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கும். ஆனால் இது நம்ம வீட்டு பிள்ளை கிடையாது, இது ஊரை கிடக்க வந்த பிள்ளை அப்படின்னு இப்போ நிரூபித்து கொண்டு இருக்கிறது. அதில் உதாரணத்தை பாருங்க. அது என்ன உதாரணம் அது சொல்லிட்டு நம்ம இது நியூக்ளியர் பாம். ஆமாம், இவங்க சொல்கிற உதாரணம் பாருங்களேன். நீங்களாச்சும் பரவாயில்ல, நம்ம வீட்டு பிள்ளை நியூக்ளியர் பாம்லாம் உதாரணமாக அதை வச்சு நான் பேசுகிறேன்.
கர்ம கர்ம கர்ம. டேய், நியூக்ளியர் பாம்புங்கிறது இந்த சமூகத்தின் ஆகப்பெரும் சோகம்டா. அது பெரிய அது 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 வந்து மறக்கப்பட வேண்டிய, மன்னிக்க முடியாத ஒரு பெரும் குற்றம்டா, கொடுஞ்செயல். அந்த செயலை எடுத்துட்டு வந்து இவர் நியூக்ளியர் பாம்புன்னு சொன்னா அதை விட ஒரு நபருக்கு அசிங்கம் ஏதாவது இருக்குமா? இல்லை, அன்னைக்கு அந்த போர் சூழல்ல ஜப்பான் என்ன பண்ணுது, பியல் ஹார்பரை போய் அட்டாக் பண்ணுது. ஆமாம், ஜப்பானுடைய ஏகாதிபத்திய அரசு அந்த பியல் ஹார்பர் அட்டாக் பண்ணது தப்பு. அதற்கு பழிவாங்கும் விதமாக ஒரு ஊரையே அழிக்கிறது போல ஒரு நியூக்ளியர் குண்டை தூக்கிட்டு போய் போடுறாங்க. அது ஒரு பன்னாட்டு சதி. இப்போ இவங்களே சொல்கிறாங்கல்ல, இலங்கை தமிழர்களுக்கு நீதி கிடைக்க அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. இலங்கையில் ஏன் நம்ம பிரச்சனைன்றோம்? இலங்கையில் வந்து விடுதலை புலிகளை ஒடுக்குவதற்காக, தமிழர்களை ஒடுக்குவதற்காக சைனா, அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட ஒரு பன்னாட்டு கூட்டமைப்பு வேலை செய்து இலங்கை அரசுக்கு உதவி செய்து, இந்திய அரசு உட்பட உதவி செய்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் இன அழிப்புக்கு உதவினார்கள். இது சாட்டு, இது தாக்கல் பிரச்சனை. இப்போ இதே மாதிரி தான் அன்னைக்கு பியல் ஹார்பரை அட்டாக் பண்ணதுக்கு பதிலாக பதிலடி கொடுக்குறேன்ற பேரில் நியூக்ளியர் பாம்பை தூக்கிட்டு, அந்த பாம்பை டிசைன் பண்ண சயின்டிஸ்ட்டுக்கு வந்து இப்படியான நோக்கங்கள்லாம் கிடையாது. அந்த தத்துவத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அதை சிலர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அந்த அறிஞர்களே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. ஓப்பன்ஹைமர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரியான அறிஞர்களே வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிற அளவுக்கான ஒரு சம்பவத்தை நீ என்ன சொல்கிற? அமெரிக்கா மாதிரி அணுகுண்ட வீசி ஆல் நைட்டில் அவ்வளோ பேரே அலற விட்டுருவோம். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். தீர்மானம் இலங்கை தமிழர்களுக்கு பொதுவாக்கு நடத்தணும்னு சொல்லி போட்ட தீர்மானத்தை எழுதும்போது நாக்கு கூசலை, கை கூசலை. அதை வாசிக்கும் போது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு உனக்கு நாக்கு கூசலை, வெக்கமே இல்லாமல் இது எப்படி சொல்ல முடியுது? இதுக்கு அடுத்து சுனாமியே, புயலே, சூறாவளி எல்லாமே பேரழிவா பேசுறீங்களேடா, எப்படிடா? ஒரு தென்றலே, ஒரு 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 அன்பே, ஆறுயிரே, இப்படி எதையாவது பேசி ஒரு இணக்கமா பேச வேண்டியது. கலைஞர் கூட சொல்லுவார், தென்றலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டி இருக்கிறேன். அதாவது ஒரு அழிவை தாண்டி நான் வருவேன் அப்படின்றது வேற, நானே அழிவாக வருவேன். எது இது என்ன மாதிரியான வழக்கம்? அது கர்மம். இதுக்கு ஜோசப் விஜய்னு தானப்பா நம்பினாங்க நம்ம பாதிரியார்கள் பூரா. சர்ச்சை இல்ல, நம்ம புள்ள வருது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதெல்லாம் இப்ப கிடையாது, யாருமே நம்புறது இல்ல. இது என்னப்பா சுத்த சங்கியா மாறிக்கிட்டு இருக்கு. இது ஜோசப் விஜய் அல்ல, ஜோசப் கோயபல்ஸ். வாயை திறந்தா பொய் 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 பொய். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, இது இல்லையா, அது இல்லை, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வாங்க பாஸ். பாயிண்ட் வச்சு பேசுனீங்கன்னா ஏதாவது நம்புறதுக்கு தயாரா இருக்கு. சிஐடியு கூட்டணி கட்சியா? சிஐடியு கட்சியா? எனக்கு தெரியாது. யார் இந்த அமுத முத்த உதிர்த்தது? இருக்கிறாரு ஆதவரா? அவனா அவனா? நீ எனக்கு உங்க மேல ரொம்ப டவுட்டா இருக்கு ப்ரோ. சரியில்லை ப்ரோ. சிஐடி வந்து ஒரு அமைப்பு. இப்போ அதையே நிறைய பேர் சிபிஎம் சிபிஎம்ன்றாங்க. சிபிஎம் வேற, சிஐடி வேற. அது சிபிஎம் சிபிஐ, அது வந்து சிபிஐ சிபிஎம் இல்லை. ஏன்னா பாஸ் அப்படித்தானே சொன்னீங்க. இப்படி சிஐடி போராட்டம் நடத்துது. ஆமாம், போராட்டம் நடத்துது. சிபிஎம் ஆதரவு தெரிவித்தது, விசி எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தது. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அரசும் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதெல்லாம் போயிட்டு தானே இருக்குது. இப்போ இதை வச்சு நீ என்ன சொல்ல விரும்புகிற? இவனுக்கு என்ன, நான் தெரியாதனமா இவனுங்களே திமுக கூட்டணிக்கு வலு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக கூட்டணி இவ்வளவும் போராடுது, இவ்வளவும் பண்ணுது, ஆனாலும் இல்ல இவ்வளவும் பண்ணுது அப்படின்னா திமுகவே அலோ பண்ணுது பாஸ். இப்படி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டம் அவங்கள நம்புவாங்க. நம்மளுக்காக கூட்டணியில இருந்தாலும் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை போராடுறாங்க, வேங்கையல் பிரச்சனை போராடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. திருப்பி கூட்டு போய் கூட்டணியாவும் ஒன்னா நிக்கிறாங்க, வெற்றி பெறக்கூடிய இடமாவும் அது இருக்கு அப்படின்னு அவங்களுடைய வாக்கையும் கைப்பற்றிக்கிறாங்க. கூட்டணியா இருக்கும்போது அந்த கூட்டணிக்கான ஓட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்ச்சமம் தெரியாம திமுக அறிவாலய வாசல்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு யாராச்சும் வாங்கலேன் யாராச்சும் வாங்கலேன்னு திருவோடு ஏத்திட்டு வரக்கூடாது. இதுல மறுமணம் வச்சு கம்பெனி நடத்துறாங்களா? ஏன் அதுல வேலை கேட்டு போகும்போது உனக்கு தெரியாதா அது யாரு கம்பெனின்னு? வெக்கமா இல்ல? இல்ல, ரெட் ஜெயிண்ட பத்தி நீ விமர்சிச்சிய, அதுல பணம் பண்ண ஆளு உங்க ஆளு விமர்சிக்கவே இல்லையீங்க. கேளு, அவர்கிட்ட கேளு, சொல்ல மாட்டாரு. கடைசி வரைக்கும் நீ சொல்ல மாட்ட. சன் பிக்சர்ஸுக்கு ஏன்பா படம் நடிச்ச? கடைசி அப்ப சர்க்கார்லாம் நடிச்சாப்லையா? தெரியுது. இப்படி வந்து எந்த உண்மையும் இல்லாமல், அதாவது இப்போ வந்து ஒரு அணில் தேவைப்படுகிறது பாஜகவுக்கு. தமிழ்நாட்டில் பொய்ய பரப்புறதுக்கு ஒரு அணில் தேவைப்படுகிறது. அதற்கு அணிலே இருக்கிறேன், வேறொரு அணில் அப்படின்னு சொல்லிட்டு, அணில் மாதிரி எதுக்கு அணிலே இருக்கேன், அணிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் 3 கோடு அல்ல 300 கோடு போட்டுக்கொண்டு அந்த அணில் இப்போது வந்திருக்கிறது. நீ 300 கோடு இல்லை ராஜா, 3000 கோடு போட்டு வந்தாலும் நீயே சொன்னது. நீங்களே சொன்னீங்க, என்ன சொன்னீங்க?
தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின மாநிலம் அப்படின்னு. ஆமாம், எம்ஜிஆருக்கே தண்ணி காட்டின மாநிலம். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் ஆண்டவருக்கு நிகராக அள்ளி கொடுப்பதில் வல்லவராக அன்னமிட்ட கையாக பை எலெக்ஷனில் தோத்தாரு, நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தாரு, உள்ளாட்சி தேர்தலில் தோத்தாரு. இன்னொரு 5 வருஷம் இருந்திருந்தா சட்டமன்ற தேர்தலில் தோத்துருப்பாரு. என்னமோ ஒரு அழிக்க முடியாத சக்தியாக இருந்தார், அழிக்க முடியாத சக்தி. அப்புறம் ஏன்பா பார்லிமெண்ட்ல தோத்தாரு? அது சொல்லுப்பா. எதுவுமே டேட்டா இல்லாம உண்மை இல்லாம வாய்க்கு வந்ததை வாந்தி எடுத்துட்டு ஒரு கூட்டம் வந்து நின்று பேசிட்டு போயிருக்கு. இது ஆக்சுவலா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பொதுக்குழு கூட்டணுன்றதுனால போட்ட கூட்டம். இன்னொன்னு எதுக்கு வெளியில வரமாட்டாரு. இன்னொன்னு இதுல நீங்க நல்லா கவனிங்க, கடந்த கால தலைவர்கள் எல்லாரையும் புகழ்றது ரைட். நீ வந்து எடப்பாடியை விமர்சிக்கவே இல்லை, அது ஏன்னு தெரியல. ஒருவேளை டெல்லிக்கும் பனையூருக்கும் டாக்ஸ் வேற ஏதாவது போயிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. சரி, எடப்பாடியை விட்டுருவோம். எடப்பாடி ஸ்டாலின் சேம் லைன், ஓகே. எடப்பாடியை விட்டுலாம், ஸ்டாலினை விமர்சிக்கிறீங்க, அதுக்கு அடுத்தடுத்து எல்லாரையும் விமர்சிக்கிறீங்க. இப்போ முன்னாடி அந்த பக்கம் எம்ஜிஆரை போல்றீங்க, இந்த பக்கம் அண்ணாவை போல்றீங்க, ஜெயலலிதாவை போல்றீங்க, கலைஞர். ஏன் அது அங்க மட்டும் என்ன இக்கு? அது இக்கு எந்த இக்குன்னா, அண்ணா இருந்த கலைஞர், அண்ணா இருந்த திமுக, அண்ணா இருந்த திமுக, மறந்தும் கூட கலைஞர் பேர் வந்துடக்கூடாது. அதையும் சொல்றாங்க ஓப்பனா. இது கலைஞருக்காக இல்ல. அப்ப கலைஞர் ஜெயிச்சாராம் 71ல, அது எம்ஜிஆரால ஜெயிச்சாராம். அதாவது திமுகல முதல்ல 1956 எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க. 15 பேர் ஜெயிக்கிறாங்க. அண்ணா ஜெயிக்கிறாரு, கலைஞர் ஜெயிக்கிறாரு, எல்லாம் ஜெயிக்கிறாங்க. நீ சொன்னபடி அண்ணாவுக்காக விழுந்த ஓட்டு கலைஞர் ஜெயிச்சிட்டாரு, ரைட், ஓகே, ஃபைன், ஏற்றுப்போம். அண்ணாவுக்காக தான் கட்சி, அண்ணாவுக்காக தான் ஓட்டு விழும், இதில் என்ன தப்பு? அடுத்த தடவை 67 அதுக்கடுத்து 3வது தேர்தலில் ஆட்சி அமைக்கிறது, அண்ணா ஜெயிக்கல, அண்ணா தோத்துட்டாரு. அதுக்கு பிறகு அண்ணாவை வந்து கலைஞர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ எதுக்கு என்ன பாதுன்னு சொல்லுவேன்? அதுக்காக அண்ணாவை விட கலைஞர் அப்போதே பெரியவராக இருந்தார், அந்த கம்பேரிசனுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். அண்ணாவும் தோற்றார், ஆனால் கலைஞர் ஜெயித்தார். எப்படி? அப்போ தேர்தல் அரசியல் என்பதில் வேற ஒரு சிக்கல் இருக்கிறது. அதில் பல்வேறு சாதிய கூறுகள் விளையாடும். அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க வேண்டிய வேலை. அண்ணா தோற்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கூடுதலாக வேலை பார்த்தாங்கன்றதுலாம் வரலாறு, அதான் தேடி படி. இப்போ இவர் காமராஜர் தலைவராக இருக்கிறாரா கொள்கையில்? ஆமா, இருக்கிறாரு. அவரை பற்றி அண்ணா சொன்னது என்ன? பெருமாள் படத்தை வச்சு சத்தியம் வாங்கி 20 ரூபா கொடுத்துருக்காங்களாம். யாரு? காமராஜர் கொடுத்தாருன்னு அண்ணா குற்றம் காட்டி பேசி இருக்கிறாருப்பா. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னு நீ வெளியில வந்து பேசுனா கட் அவுட்ல இருக்கிற காமராஜரை உட்கார வச்சுட்டு வந்து பேசுன்னு சொல்லுவாங்க. பேசாம இருக்கணும். தமிழ்நாட்டுல முதல்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்தது காமராஜர் தான். குடம் கொடுக்கறது, மூக்குத்தி கொடுக்கறது எல்லாம் உருவாக்குனதே அங்கதான். அதை நாம மட்டும் இல்ல, அப்பல இருந்து தேர்தலை பார்த்துக்கிட்டு இருந்த பல தரவுகள் அதுல இருக்கு. தராசு சியாம் பத்திரிகையாளர்லாம் பல இடங்கள்ல அதை குறிப்பிட்டு. இதை ஒருவேளை பார்த்துக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் நண்பர்கள் கோவித்துக் கொள்ளலாம். ஆனா இது வரலாற்று சம்பவங்களை தான் நம்ம சொல்றோமே தவிர, அதை தாண்டி காமராஜர் இந்த திராவிட இயக்க அரசியலுக்கு செய்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நாம ஒரு காலம் வந்து தவிர்த்து விட்டு காமராஜரை பேசக்கூடாது. ஆனா நீ என்ன பண்ற? காமராஜரை திராவிட நீக்கம் பண்ற, அம்பேத்கரை திராவிட நீக்கம் பண்ற. காமராஜரை எதிர்க்கு கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டேன்னு கேட்டா, அவர் கொண்டிருந்த கொள்கைக்குன்னு நீ சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் எளிமையான அரசியல் நிர்வாகம் நடத்தினார் அதற்காக நீ சொல்ற பாரு, அதுதான் ஆபத்தா இருக்கு. உண்மையிலேயே நல்லக்கண்ணு அவர்கள் நல்ல அரசியல் தலைவர்னு சொல்றவன், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி தத்துவத்தின் மீது நன்மதிப்பு இருக்கிறதுன்னு சொன்னா பரவாயில்ல. அவர் ஏழராஜ் பாண்டே நல்லக்கண்ணுவை ஏத்துக்கிறதுங்கிறது ஏத்துக்கிறதா? அவர் குடிசையில வாழ்றாரு, ஏத்துக்கிட்டேன். அப்ப நீ ஏத்துக்கணும்னா ஒருத்தன் குடிசையில இருக்கணும். அப்ப காமராஜரை நீ ஏத்துக்கணும்ன்றதுக்கு எளிமைதான் காரணமா இருக்குன்னு நீ நம்புற? அது இல்ல காரணம். காமராஜர் ஏற்றுக்கொண்டிருந்த தத்துவம் ஒண்ணு இருக்கு, அது பெரியார் ஏற்றுக்கொண்டிருந்த தத்துவத்திற்கு எந்த விதத்திலும் எதிராக போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்தை காமராஜர் வச்சிருந்தாரு. அதனால தமிழ்நாட்டு மக்கள்ல காமராஜர் தோற்க முடியாத தலைவராக இருந்தார். என்னைக்கு அதுல வழி தவறினாரோ அன்னைக்கு அவருக்கு ஒரு அடி விழுந்துச்சு. ஆமா, 66ல அவர் வீட்டு RSS காரன் பூரா கொளுத்த போனான். ஆமா, அதை எதிர்த்து நின்னாரு. அந்த சாமியார் பயலுக்கு காமராஜர் சவாலே விட்டாரு, முடிஞ்சா பெரியார் வாழும் தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் பண்றான்னு. அவ்வளவு பெரிய கடந்த வரலாறு இருக்கக்கூடிய காமராஜரை எப்படியெல்லாம் நீக்கம் பண்ணிட்டு வெறும் எளிமையின் அரசியல் நிர்வாகத்தை கொண்டவர் அப்படின்னு சுருக்கிறன்னா உன் நோக்கம் ரொம்ப ஆபத்தான நோக்கம் ராஜா. அந்த நோக்கத்தை இப்ப எப்படி பெரியார சொல்லும் போது கடவுள் மறுப்புன்னு சுருக்க பாக்குறியோ, அதே போல இந்த நோக்கமும் ரொம்ப ஆபத்தா இருக்கு. அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கு எப்படி அடையாள அரசியலுக்காக பயன்படுத்துகிறியோ, அதுக்கு எப்படி நீங்களா ஒரு நிகழ்ச்சி நடத்தி அப்படி ஒரு நிகழ்ச்சியை அம்பேத்கருக்கு நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, துப்பும் இல்லை, திராணியும் இல்லை. எவனாவது போட்டான்னா அதுக்கு பக்கத்துல இனிஷியல் போடுறதுக்காக நம்ம இருக்கலாமே. கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைப்பேன் திமுக அறிவிச்சா அதுக்கு நீ பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பெரியார் பேர் வைக்க கூடாதுன்னு சங்கிகள் போராட்டம் பண்ணப்ப எங்க போனீங்க? ஒரு கண்டன அறிக்கை இல்ல, கேள்வி கேட்கல. ஏன் இப்படி எப்படிப்பா நீ சொல்லலாம்? பெரியார் பேர் இருக்கணும்பா, அப்படியே குரல் கொடுத்துருக்க வேண்டியதானே. ஏங்க நாம யாருங்க?
ஒரு சாமானியர்கள் யூடியூப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு இதுதான் வருமானம். நம்ம சத்துக்கு நம்ம வந்து பெரியாரை பற்றி பேசணும்னு பெரியாரனும் பெருநெருப்புன்னு 5 கூட்டம் நடத்தி இருக்கிறோம். இந்த அடுத்து மதுரையில் கூட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூப்பிட்றாங்க, கூட்டம் நடத்தணும், வாங்க பெரியாரை பற்றி பேசுவோம்னு. நீ பேசுனா வேணான்னு யாராவது சொல்ல போறாங்களா? நடத்துறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, காசா இல்ல. ஒரு 30,000 இருந்தா ஒரு அரங்க கூட்டத்தை அற்புதமா நடத்தலாமே. இல்லாட்டி நாங்க இருக்கிறோம், எங்களை வச்சு உங்க கட்சிக்கு நிகழ்ச்சி நடத்துங்க, நாங்க வந்து பெரியாரை பத்தி பேசுறோம். ஐயநாதனையே வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, நம்மளை கூப்பிட்டு பெரியாரை பத்தி பேச போறாங்க. இந்த கட்சி நாம அடிக்க வேண்டியதுலாம் இல்லை, அவங்களே இன்னும் ஒரு 2-3 மேடை போட்டாங்கன்னா அழிஞ்சுக்குவாங்க. சித்தப்பா தான் இதுல கவனமா இருக்கணும். அவர் தான், உங்களுக்கு தான் இதுல பிரச்சனை. நீங்க என்னடானா அங்க மேல போய் பெரியப்பா கூட உட்காந்துருக்கீங்க, எங்க போய் முடிய போதோ தெரியல. சித்தப்பாவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் இப்ப கடுமையான போட்டி நடந்துட்டு இருக்கு. அதே தான், அண்ணா ஏற்பு, எம்ஜிஆர் ஏற்பு, ஜெயலலிதா ஏற்பு, ஆனா கலைஞர் மட்டும் வெறுப்பு. ஏன்? உங்களுக்கு முத்துவேல்லையும் பிரச்சனை இருக்கு, கருணாநிதியிலையும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன என்பதுதான் தமிழ்நாட்டின் அரசியலாக கடந்த 50 ஆண்டு காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முத்துவேலரும் கருணாநிதியும் எழுந்ததும் வளர்ந்ததும் வாழ்ந்ததும் இருக்கக்கூடிய வரலாறு, அது தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனைகள். இது எதை பற்றியுமே அவர்களுக்கு வந்து எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு சாதிய, ஏன் கலைஞரை வெறுக்கணும்? சாதிய புரிதல் தான், வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அங்க ஒருத்தன் பேசுறான், எலுமிச்சை சட்டநாதன் கமிஷன்ல இசை வேளாளர், இது இசை வேளாளர்னு இல்லையா, சின்ன தெலுங்கு சின்ன மேலம் இருக்கான். நானும் தான் சட்டநாதன் கமிஷன் தலைகளாக புரட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன் 3 வாடி. எல்லா இடத்துலையும் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, இசை வேளாளர் ஆர் மேலகாரர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. தெலுங்குன்ற வார்த்தையே இல்லை. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த ஆணையத்தை அமைச்சதே கலைஞர். அதை கலைஞர் அமைத்த ஆணையம் கலைஞரோட சாதியை தெலுங்கு சாதின்னு எழுதி வச்சிருக்குன்னு ஒருத்தர் நம்பி பேசுறான். ராத்திரி 10 மணிக்கு மேல வேற எதையாவது பார்த்துட்டு இருந்திருப்பான், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ மைண்ட்ல ஓட்டிட்டு இருக்கான். அதுதான், இப்படி பல எலுமிச்சை வச்ச பழங்கள் பனையூரில் இருந்து உருண்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு பின்னால் இயங்கி கொண்டிருப்பது ஒரு சாதிய உளவியல் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம் அப்படின்றது தான் இன்றைக்கு வெறுப்பாக வெளிப்பட்டிருக்கிறது. ஏவன் குற்றவாளிகளை வானலாக புகழ்வதும், எந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாதவர்கள் மீது ஒற்றை குடும்ப ஆட்சி. சரிங்க, ஒரு குடும்ப ஆட்சி, இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசுவோம். அப்படி எதுவுமே கிடையாது. நீ பேசுறதுக்கு பாயிண்ட்டும் இல்லை, எதையோ உருட்டணுமேனு உருட்டிக்கிட்டு இருக்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய காத்திருக்கிறாங்கன்னு. நன்றி.